வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் காதல் கோட்டு நிறமாலைக்கான விளக்கத்தை இருக்க பார்ப்போம். சரியா? முதல்ல கவனிங்க. ஒரு அணுவில கருவில இருந்து சக்தி மட்டங்கள் வெளியில போய்கொண்டே இருக்கும், முடிவு வரைக்கும் போகுதுன்னு வைங்க. நாங்க பொதுவாக சோடியத்துல 3 சக்தி மட்டம் வந்து கதைக்கிறது, இலத்திரன் இருக்கிற சக்தி மட்டத்துல 3, இல்லாதது முடிவில் வரைக்கும் இருக்கு எல்லா அணுக்களும். சரிதான்? அதுல கருவுக்கு அண்மையில இருக்கிற ஒரு சக்தி மட்டத்துக்கு சக்தி குறைவு, அதை விட அடுத்த சக்தி மட்டம் உயர் சக்தி மட்டம், அதுக்கு அடுத்தது இன்னும் உயர் சக்தி மட்டம். அப்ப கருவுல இருந்து வெளிநோக்கி செல்ல 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 சக்தி மட்டங்களின் சக்தி கூடிக்கொண்டு வருகிறது என்பது அதன் அர்த்தம். சக்தி மட்டங்களின் சக்தி அதிகரித்துக் கொண்டு வரும், கருவில இருந்து வெளிநோக்கி போகும். அப்ப உயர் சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரனுக்கும் சக்தி கூட, கருவுக்கு அண்மையில் இருக்கிறது தாழ் சக்தி மட்டம், தாழ் சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரனுக்கும் சக்தி குறையும். தாழ் சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரனுக்கு சக்தி குறையும், உயர் சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரனுக்கு சக்தி கூட. இப்ப முடிவிலியில இருக்கிற ஒரு இலத்திரனை முதலாவது சக்தி மட்டத்துக்கு கொண்டு வரைக்குள்ள கூட சக்தி வெளியேறும். ஏன் வெளியேறுது? அது ஒவ்வொரு ஐட்டங்கள் என்ற வழியா. கருன்றது பிளஸ், இலத்திரன்றது மைனஸ். ஒவ்வொரு ஐட்டங்கள் அது தானாகவே கவரும் தான். தானாகவே கவர்றபடியால் அது வெளிவிடப்படும் சக்தியாக கொள்ளப்படுது. சரிதா? அப்ப கருவுக்கு அண்மையில இருக்கிற, அதாவது முதலாவது சக்தி மட்டத்தை எடுங்கள, கருவுக்கு அண்மையில முதலாவது சக்தி மட்டத்துக்கு இலத்திரன முடிவிலிருந்து இருந்து கொண்டு வரைக்கும் கூட சக்தி வெளியேறும். ஆனா 3ஆம் சக்தி மட்டத்துக்கு முடிவில இருந்து கொண்டாடுறதுக்கு குறைய சக்தி தான் வெளியேறும். முடிவில இருக்கும் போது பூச்சியம் வந்து வைங்க, சக்தி பூச்சியம் என்ற கருவின் கனெக்ஷனே இல்லை. அங்கு கருவின் கனெக்ஷனே இல்லை என்றால் முடிவில இலத்திரனுக்கு சக்தி பூச்சியம். பூச்சியத்துல இருக்க இங்க முதலாவது சக்தி மட்டத்துக்கு கொண்டு கூட சக்தியை வெளியேற்றபடியால் முதலாம் சக்தி மட்டத்துக்கு வந்த பிறகு சக்தி குறைந்த இலத்திரனா ஆகும். கன்செப்ட் எவ்வளவு முடிவிலி என்றது கருவின்ற எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை. அப்ப அந்த இடத்துல இருக்கிற இலத்திரனுக்கு சக்தி பூச்சியம். முதலாம் சக்தி மட்டத்துக்கு கொண்டிருக்கதான் அது கூட சக்தியை வெளிவிட போகும். வெளிவிட்ட பிறகு அதுகிட்ட இருக்கிற சக்தி என்ன? பூச்சியம், சாரி, மிக குறைவு. இப்ப 3ஆம் சக்தி மட்டத்துக்கு முடிவிலில் இருந்து அந்த இலத்திரன் வரைக்குள்ள குறைவான சக்தியை தான் வெளிவிட போகும். குறைவான சக்தியை வெளிவிட்டபடியா இப்ப அதுகிட்ட மிஞ்சி இருக்கிற சக்தி கூட ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் அந்த கன்செப்ட். அப்ப கருவுக்கு அண்மையில இருக்கிற இலத்திரன் சக்தி குறைந்தது, கருவில இருந்து கொஞ்சம் வெளியில போக அந்த இலத்திரனுக்கு சக்தி கூட. அப்ப மேல இருக்கிறது உயர் சக்தி மட்ட இலத்திரன் உயர் சக்தி, கீழே இருக்கிறது தாழ் சக்தி மட்ட இலத்திரன் தாழ் சக்தி. ஓகேயா இந்த கன்செப்ட்? ரைட். இப்ப ஹைட்ரஜன் வாயுவுக்கு நாங்கள் தாழ் அமுக்கம் உயர் மின்னழுத்தம் கொடுக்கும் போது, ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறுகளுக்கு தாழ் அமுக்கமும் உயர் மின் அழுத்தமும் கொடுக்கும் போது அது அந்த மின் அழுத்தம்ன்றது எனர்ஜி தான், சக்தி தான். அப்ப அந்த ஹைட்ரஜன் அணுக்கள்ல, ஹைட்ரஜன் வாயுக்கள்ல இருக்கிற அந்த தாழ் சக்தி மட்டம், முதலாவது ஹைட்ரஜன்ல 1s1 முதலாவது சக்தி மட்டத்துல இலத்திரன் இருக்கு, ஒரு இலத்திரன் இருக்கு. அது உயர் மின் அழுத்தத்திலிருந்து சக்தியை பெற்று தான் பெறுகின்ற சக்திகளின் அளவுகளுக்கு ஏற்ப அடுத்தடுத்த உயர் சக்தி படிகளுக்கு போகும். இந்த தாழ் சக்தி படியில இருந்தது உயர் மின்னழுத்தத்திலிருந்து சக்தியை பெற்ற உடனே அடுத்தடுத்த உயர் சக்தி மட்டங்களை போகும். 2ஆம் சக்தி மட்டத்துக்கு போறதுக்கு தேவையான சக்தியை உறிஞ்சினா 2ஆம் சக்தி மட்டத்துக்கு போகும். 3ஆம் சக்தி மட்டத்துக்கு போறதுக்கு தேவையான சக்தியை உறிஞ்சினா 3ஆம் சக்தி மட்டத்துக்கு போகும். அப்புறம் 2ஆம் மட்டத்துல இருக்கிறது 2ஆம் மட்டத்துக்கு போனது திருப்பி சக்தியை உறிஞ்சி 3க்கு போகலாம், 4க்கு போகலாம், 5க்கு போகலாம். அதாவது முதலாவதுல இருந்து ஒரேடியா மேல போகலாம், பாஞ்சி போகலாம். அதெல்லாம் என்னவோ பல்வேறு சக்தி மட்டங்களுக்கு இலத்திரங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு அணுவில ஒரு இலத்திரம் தான் இருக்கு. ஏராளம் அணுக்கள் இருக்கிறபடியால் ஒவ்வொரு அணுக்களே ஒவ்வொரு விதமான இலத்திரம் தான் நடக்கும். அப்படி உயர் மின் அழுத்தத்திலிருந்து சக்தியை பெற்று அது பல்வேறு சக்தி மட்டங்களுக்கு எல்லாம் இலத்திரங்கள் அகற்றப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு அணுக்கள், எல்லா அணுக்கள்லயும் ஒரு அணுவில இல்லை, ஒவ்வொரு அணுக்கள். சரிதான்? இப்ப அந்த உயர் மின் அழுத்தத்தில இருந்து பெற்ற சக்தியோட உயர் சக்தியில இலத்திரன் இருப்பது உறுதியற்றது. உங்களுக்கு தெரியும் தானே, சக்தி கூடுனா உறுதி குறையும். அப்ப உயர் சக்தி மட்டங்கள்ல இருக்கிற இலத்திரங்கள் சக்தி கூடியபடியால் உறுதி குறைந்தது. இனி அவை உறுதி அடையும் பொருட்டு என்ன செய்யும்? திரும்ப தாழ் சக்தி மட்டங்களுக்கு தான்
ஒரு கல்ல கீழே இருந்து மேல எறிஞ்சா அது மேல போய் நிக்குதா? இல்லையே, ஏன் நிக்க இல்ல? மேல போயிட்டா அது உயர் சக்தியை பெற்றுட்டுது. எம்ஜிஹெச் உயர் சக்தியை பெற்றோம்னா உறுதி இல்ல, டகனாத இலக்கோணம் திருப்பி கீழே விடும். அதே கன்செப்ட்ல மேல போன இலத்திரம் திருப்பி கருவை நோக்கி இறங்கு. இறங்கைகளை பல்வேறு விதமான இலத்திரம் தாண்டுகளுக்கு உள்ளா. இப்ப 4வது மட்டத்துல உள்ளது ஒரு ஏரியா முதலாவது வரலாம், 2வது வந்துட்டு முதலாக வரலாம், 3வது வந்து 2வது வந்து முதலாக வரலாம், 8வது இருக்கிறது 5வது வரலாம், 8வது இருக்கிறது 3வது வரலாம், 7வது இருக்கிறது 2வது வரலாம். எப்படியான இலத்திரம் தாண்டலுங்கள். அப்போ மேல சக்தி கூடிய நிலையிலிருந்து குறைஞ்ச நிலைக்கு வரைக்க சக்தி இழக்கத்தானே வேணும். ஏன்னா கூடிய நிலையிலிருந்து குறைஞ்சது வரைக்கும் எஞ்சிய சக்தி வெளியேறுத்தானே. அந்த வெளியேற சக்திதான் மின்காந்த கதிர்ப்புகளாக எலக்ட்ரோ இஎம்ஆர் மின்காந்த கதிர்ப்புகளாக வெளிவிடப்படுகிறது. அந்த வெளிவிடப்படுற மின்காந்த கதிர்ப்புகளைத்தான் அரியத்துக்கூடாக செலுத்தி அதுக்குரிய ஒரு பில்மில விழுத்தி நாங்கள் அதை டெவலப் பண்ணி பார்க்கறது தான் எங்களுடைய காலல் கோட்டு நிறமாலை. அப்ப வெளியில இருக்கிற இலத்திரம் கீழே, மேல இருக்கிற இலத்திரம் கீழே இறங்கும் போதுதான் வெளிவிடப்படுற சக்தி காலல், அதாவது உருவாகிற நிறமாலை என்பதால் அது பேர் காலல் கோட்டு நிறமாலை. சரி, அடுத்த விஷயம், மின்காந்த கருப்புகளை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இப்ப மின்காந்த கருப்புகள், மின்காந்த கருப்புகள் என்பது பல்வேறு வகையர். அந்த மின்காந்த கருப்புகள் என்பது திணிவில்லாத ஏற்றமில்லாத போட்டோன், PHOTON போட்டோன்களால் ஆனது. அந்த போட்டோன்கள் என்ற துணிக்கைகளுக்கு திணிவும் இல்லை, ஏற்றமும் இல்லை. மற்றது வழியில அல்லது வெற்றிடத்துல ஒளியின் வேகத்துல பயணம் செய்யும். மற்ற ஊடகங்களுக்குள்ளால போய்கள், தண்ணிக்குள்ளால போய்கள், கண்ணாடிக்குள்ளால போய்கள் எல்லாம் அந்த வேகங்கள் குறையும். அதெல்லாம் கெமிஸ்ட்ரிகளுக்கு தேவையில்லை, பிசிக்ஸ்ல படிச்சு கொள்ளும். கெமிஸ்ட்ரிக்கு வெற்றிடம் எல்லாம் வழியில ஒளியின் வேகத்துல பயணம் செய்யற கன்செப்ட் மட்டும்தான் தேவை. சரிதானே? சரி, அந்த மின்காந்த கருப்புகள் பல்வேறு வகையில இருக்கு. பல்வேறு அதிர்வெண்ணில அந்த துணிக்கைகள் இருக்குது, பல்வேறு அலைநீளத்துல அந்த துணிக்கைகள் போகும் தானே. அந்த மின்காந்த கருப்புன்ற சக்தி, சரி, ஒரு மின்காந்த கருப்பின் சக்தி ஒரு போட்டோன் சக்தி பிளாங்கின் மாறிலி தர அதிர்வெண்ணுக்கு எக்ஸ்பெண்ட் எழுத்து பாவிக்கிறேன். சரியா? அதிர்வெண்ணுக்கு எக்ஸ்பெண்ட் எழுத்து நான் பாவிக்கிறேன். சரியோ? அப்ப அந்த பிளாங் மாறிலி தர அதிர்வெண், அந்த எஃப் தான் இங்கேயே பாவிச்சிருக்கிறேன். அதிர்வெண் இ என்றது சக்தி, எஃப் என்ற அதிர்வெண், லெம்டான்றது அலைநீளம். சரியா? அப்ப இங்க வாங்க. அப்ப பிளாங் மாறிலி தானே, அது மாறிலி தானே. மாறிலியை ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா சக்தி என்ன செய்யும்? அதிர்வெண்ணுக்கு நேர் விகித சமன். எல்லா மின்காந்த கருப்புகளும் ஒளியின் வேகத்துல போகும். அப்ப வேகம் மாறுது. அந்த வேகம் சி வந்து அதிர்வெண் தர அலைநீளத்துக்கு சமன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேகம் வந்து அதிர்வெண் தர அலைநீளம். சரி, அப்ப அடுத்தது, அப்ப இந்த வேகமும் மாறிலி என்று தான் போகுது. அப்ப எஃப் நேர்விகித சமன் 1 லெண்டா. அப்ப ஈயும் நேர்விகித சமன் 1 லெண்டா. இப்படித்தானே வேணும். இந்த இஎஃப்க்கு நேர்விகித சமன். அப்ப எஃப் 1 லெண்டாண்டா இ 1 லெண்டா தானே நேர்விகித சமன். அப்ப இந்த கன்செப்ட்ல சிம்பிளா விளங்கி வச்சிருக்க வரும். ஓகே தானே? சரி, இப்ப அரியத்துக்கூடாக ஒரு வெள்ளொளி போச்சு என்று சொன்னால், அது 7 நிறங்களா பிரியும். அரியத்துக்குள்ள எந்த பண்ணேக்கே பிரிஞ்சது. வெளியேறைக்கும் என்ன செய்யும்? பிரிஞ்சதெல்லாம் தனித்தனியத்தான் வெளியேறும். வெளியேறைக்க திரும்ப ஒன்று சேரும் இல்லை. இதிலே பிரிஞ்சிட்டுதுண்டா, முதலாவது முகத்திலே பிரிஞ்சிட்டுன்னா அடுத்த முகத்திலேயும் அந்த பிரிஞ்சதை ஒவ்வொன்று தனித்தனியா தண்டை வாதையெல்லாம் போகும். அப்படி போயிருக்க இந்த பாருங்க, நான் காட்டி இருக்கிற படத்தின் படி மேல வரப்போறது ஊதா நிறமா இருக்கு, கீழே வரப்போறது சிவப்பு நிறமா இருக்கு. இந்த இடையில தான் நாங்கள் சொல்ற விப்ஜியோர், வெள்ளொளியின் நிறப்பிரிக்கை விப்ஜியோர். அப்போ ஊதா நிறம் மேல, சிவப்பு நிறம் கீழே. அதிர்வெண் வந்து சிவப்பில இருந்து ஊதாவை நோக்கி அதிகரித்து செல்லும். தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அதிர்வெண் வந்து சிவப்பில் இருந்து ஊதாவை நோக்கி அதிகரித்து செல்லும். அப்ப 7 நிறங்களுக்குள்ளேயும் இந்த இடையில மற்ற 5 நிறமும் வருமா? இடையில விப்ஜியோர் தெரியும் தானே, இடையில 5 நிறம் வரும். அப்ப ஊதா நிறம் தான் அதிர்வெண் கூடியது, சிவப்பு நிறம் அதிர்வெண் குறைந்தது 7 நிறத்துக்குள்ளே. அந்த விப்ஜியோருக்குள்ள இருக்கிற அந்த விப்ஜியோருக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது தான் கட்புல வீச்சு அல்லது பார்வை புல வீச்சு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கிடையில இருக்கிற அந்த அதிர்வெண் சக்தி வீச்சுகளை சொல்றோம்
கட்புல வீச்சு அல்லது பார்வை புலம் விசிபிள் ரீஜன் இதுல விசிபிள் ரீஜன் சொல்றது சரிதானே. இப்ப ஊதா இருக்கல்ல, ஊதாவுடனும் அதிர்வெண் கூடினால், அதாவது ஊதாவை கடந்தால் அது ஊதா கடந்த பகுதி, கடந்த ஊதா பகுதி, களி ஊதா பகுதி, ஊதா கழிஞ்சிச்சு மேல போயிட்ட, ஊதாவை கழிஞ்சு மேல போயிட்ட, அப்ப களி ஊதா கழிஞ்சு போச்சு, ஊதா கழிஞ்சு மேல போயிட்டு, ஊதா கடந்து மேல போயிட்டு, அப்ப ஊதா கடந்த பகுதி அல்லது களி ஊதா பகுதி என்றது அல்ட்ரா வயலட். அப்ப அதை என்ன செய்யும், இன்னும் அதிர்வெண் கூட விளங்குதா, இன்னும் அதிர்வெண் கூட. அப்ப சிவப்பு இருக்குது கீழே, சிவப்போட அதிர்வெண் குறைஞ்சால், அதிர்வெண்ணில கதைக்கிறேன்னா அதிர்வெண்ணில கதைக்கிறது சக்தியில கதைக்கிறதுக்கு சமம். ஏன், அதிர்வெண்ணும் சக்தியும் நேர்வீத சமம். அப்ப சிவப்போட அதிர்வெண் குறைஞ்சால், சிவப்புக்கு கீழே அதிர்வெண் இருந்தால் அது என்ன, சிவப்பு என்ன செந்நிறமணி சொல்றதானே, சிவப்ப செந்நிறமணி சொல்றோம். அப்ப சிவப்புக்கு கீழே என்ன செங்கீழ், சிவப்ப செந்நிறம்னு சொல்றோம், அதுக்கு கீழே அதிர்வெண் குறைஞ்சால் செங்கீழ், அதிர்வெண்ணில அது சக்தியில கதைக்கலாம். சிவப்புக்கு கீழே அதிர்வெண் குறைஞ்சால் அது செங்கீழ் கதிர்கள் என்று அழைக்கப்படுகிறது, இன்ஃப்ராரெட் ஐயா. சரியா. அப்ப இந்த காலல் கோட்டு நிறம், ஐதரசனின் காலல் கோட்டு நிறமாலையில் முக்கியமாக 3 தொடர்தான் பாடத்திட்டத்துக்கு கருதப்படுகிறது. மற்ற ஏனைய தொடர்கள் அவசியமற்றவை. அந்த 3 தொடர்களிலே முக்கியமாக லைமன் தொடர், பாமர் தொடர், பாசன் தொடர் 3 தொடர்கள் கருத்தில் எடுக்கப்படும். அப்படி அப்ப ஏன் அந்த கீழ்ச்சென்ன, அப்ப கீழ்ச்சென்ன போகுது ஐயா அதுவன் குறைஞ்சது, சக்தி குறைஞ்சது, யூவி அதுவன் கூடினது, சக்தி கூடினது என்று நாங்கள் சொல்லணும்ன்றதான் இந்த அரியத்தை தலைகளாக இந்த வடிவத்தில் காட்டு. அரியத்தை நீங்கள் மற்ற வளமாக கூறினால் செங்கீழ்கது மேலே காட்ட வேண்டியது. புரியுதா நான் சொல்றது? அதுக்காக தான் அரியத்தை இந்த வளமாக கூறினான். சரியோ, புரியுதானே? ரைட். இப்ப இதுக்கு வாங்க இந்த படத்தின் விளக்கம். இது என்ன, இந்த படத்துக்கு என்ன பெயர் என்றால் ஐதரசனின் காலல் கோட்டு நிறமாலைக்கான இலத்திரன் தாண்டல்களை குறிக்கும் சக்தி மட்ட வரைவர். இந்த படத்துக்கு என்ன பெயர்? ஐதரசனின் காலல் கோட்டு நிறம், ஐதரசன் காலல் கோட்டு நிறமாலைக்கான இந்த இதுல பெயர்கள், இந்த பாசன் பாமரன் இந்த பாவிக்கிற எல்லாம் ஐதரசன் நிறமாலைக்கு தான். வேற ஒரு மூலகத்தின் நிறமாலைக்கு இந்த பெயரை பாவிக்க இல்லை, ஐதரசன் நிறமாலைக்கு மட்டும்தான் இந்த பெயர்கள் பாவிக்கப்பட்டது. பென்சன் கேச்சோ என்ற ஒரு விஞ்ஞானி தான் இந்த ஐதரசன் நிறமாலை கண்டுபிடித்தார். பென்சன் கேச்சோ. ஓகேயா, ரைட். இப்ப இந்த தாழ் சக்தி மட்ட எலக்ட்ரான் உயர் சக்தி மட்டத்துல போய் ஊதி இல்லைன்னு சொல்றோம்ல, அந்த ஊதி இல்லாத திருப்பி இறங்குற கட்டங்கள் தான் இது. திருப்பி இறங்கிதான் அது சக்திய வழி மின்காந்த காலல் ஆகுது. இந்த கால நிறமாலை தோன்றுவதற்குரிய சக்தி மட்ட வரைகள், கால நிறமாலை தோன்றுவதற்குரிய இலத்திரன் தாண்டல்களை காட்டும் சக்தி மட்ட வரைபடம். தெரியும், இந்த இலத்திரங்கள் வந்து விடுது. 12 விதமான இலத்திரன் தாண்டல்களை நான் இதுல காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. புரியுதா? 12 விதமான இலத்திரன் தாண்டல்களை இதுல காட்டியிருக்கிறேன் நான். இந்த 12 விதமான இலத்திரன் தாண்டல்களிலேயும் முதலாம் சக்தி மட்டத்துக்கு அதற்கு அப்பால இருந்து வந்து விழ அதெல்லாத்தையும் கொண்டு அந்த கோடுகள், அந்த ஒவ்வொன்றுக்கும் கோடுகள், இதுல கோடுகள் தூர போறோம். இதுல அந்த கோடுகளுக்கு உரிய அந்த இலத்திரன் தாண்டல்களுக்கு அந்த இலத்திரன் தாண்டல்களால உருவாகிற கோடுகள் அனைத்தும் சேர்ந்தது லைமன் தொடர். 2ஆம் சக்தி மட்டத்திற்கு அதற்கும் அப்பால் உள்ள சக்தி மட்டங்களிலிருந்து இலத்திரங்கள் வந்து விழ அதுல புறப்படுற கோடுகளுக்குரிய செட் அவ்வளவும் சேர்ந்தது ஒரு பாமர் தொடர். 3ஆம் சக்தி மட்டத்திற்கு அதற்கும் அப்பால் இருந்து வந்து விழுந்து புறப்படுற கோடுகள் அவ்வளவு செட், அந்த தொடர் பாசன் தொடர். அப்படி 4ஆம் சக்தி மட்டத்துக்கு வந்து அதுக்கும் அப்பால் இருந்து வந்து விழுந்தால் அது பிராக்கெட் தொடர். 5ஆம் சக்தி மட்டத்துக்கு அங்க அப்பால் இருந்து வந்து விழுந்தால் அது ஃபன் தொடர். பிராக்கெட் தொடர், ஃபன் தொடர் எல்லாம் உங்களுக்கு அவசியம் தேவை. அப்ப லைமன் தொடர் என்று அழைக்கப்படுகின்ற முதலாம் சக்தி மட்டத்துக்கு இலத்திரங்கள் வந்து விழுது. அதுல முதல் 4 இலத்திரன் தாண்டல் இதுல கருதி இருக்கு. 2ஆம் சக்தி மட்டத்துக்கு அங்கால இருந்து இலத்திரன் வந்து விழுகிறதுல முதல் 4 இலத்திரன் தாண்டல் காட்டி. 3ஆம் சக்தி மட்டத்துக்கு அதற்கும் அப்பால இருந்து வந்து இலத்திரங்கள் விழுகிற முதல் 4 இலத்திரன் தாண்டல்களும் காட்டி இருக்கிறோம். அந்த இலத்திரன் தாண்டல் இங்க இருந்து எங்க விழுதுன்றதை இந்த படத்துல நீங்கள் பார்க்கலாம். எங்க இருந்து இங்க வந்து விழுதுன்றது. சரி, முதலாவது சக்தி மட்டம் கே என்று சொல்லப்படுவது உங்களுக்கு தெரியும். அதனால முதலாவது சக்தி மட்டத்துல கே என்ற லேபிள் பண்ணி இருக்கிறோம். அந்த புறப்பட கோடுகள் என்ற லேபிள். இதுல தாண்டல்கள் எதிலே இருக்கிறது. இந்த இலத்திரன் தாண்டல் இந்த வளர்ச்சி இதுல அதுவன் போக்கு அலைநில போக்கு இதுல காட்டுறதே இல்லை.
தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. சிலர் பிள்ளையா வாங்கி படிப்பிக்கணும். இந்த படத்துல இந்த பக்கம் ஆதரவு கொடுதா இந்த பக்கம் ஆதரவா கொடுதான்னு ஒரு கேள்வியும் பெறாது. அதுக்கு அர்த்தமே இல்லை. இது நீ மாறி இந்த கோட்டை அங்கால இந்த இடத்துல இருந்தாங்க அங்கால அந்த இடத்துல இருந்தாங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுதா? அப்ப முதலாவது சக்தி மட்டும் கே என்றபடியா முதலாவதுக்கு வந்து விழுகிற இலத்திரம் அந்த முதல் 4 இலத்திரம் நாண்டலுக்கு லேபிள் பண்ணி வச்சிருக்கிறோம். 2வது இருந்து முதலாவதுக்கு வந்தால் அடுத்தடுத்தது 2ல இருந்து 1 அடுத்த அல்வா, 3ல இருந்து 1க்கு பீட்டா, 4ல இருந்து 1க்கு கேமா, 5ல இருந்து 1க்கு டெல்டா, 4 போட்டுக்கு லேபிள் பண்ணிடு. அப்படி அங்கேயும் 2வது 3ல இருந்து வந்து விழுதான் அடுத்தடுத்ததோட 3ல இருந்து 1 அல்வா, அடுத்த 4ல இருந்து 1 பீட்டா, 5ல இருந்து கேமா, 6ல இருந்து 3வது அடுத்தடுத்ததோட 4. அப்ப 4ல இருந்து 3க்கு விழுந்தா அல்வா பீட்டா கேமான்னு போகுது. அப்படியேதான் முதல் 4க்கும் வேறு லேபிள் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேயா? அப்ப அடுத்தது ஒரு அணுவில் இருக்கிற சக்தி மட்டங்கள் எப்படி இருக்குன்றதை வழங்குவோம். இது முதலாவது சக்தி மட்டம் சொன்னா இங்க முடிவிலி என்று வை. முதலாவது சக்தி மட்டம் இங்கே இருக்குண்டா, முடிவிலி சக்தி மட்டம் அங்கே இருக்குண்டா, முதலாவதுக்கு முடிவிலிக்கு நடுப்புள்ளிக்கு மேலான 2வது சொல்ற விளங்குது. ஒரு அணுவில முதலாவது சக்தி மட்டம் இருக்கு, முடிவிலி சக்தி மட்டம் இருக்கு. முதலாவதுக்கு முடிவிலிக்கு நடுப்புள்ளிக்கு மேலதான் 2வது வருமெண்டா, முதலாவதுக்கும் 2வதுக்கும் உள்ள வித்தியாசத்தை விட சக்தி மட்டங்களின் சக்தி வித்தியாசத்தை விட 2வதுக்கும் முடிவிலிக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் குறைவே இருக்கு. சொன்னது விளங்கினது. முதலாவதுக்கும் 2வதுக்கும் உள்ள சக்தி வித்தியாசத்தை விட 2வதுக்கும் முடிவிலிக்கும் உள்ள சக்தி வித்தியாசம் குறைவென்றால் 2வதுக்கும் முடிவிலிக்கும் இடையில 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எல்லாம் வரப்போகுது. அப்ப நிச்சயமா இதை நான் 7வது சக்தி மட்டம் எடுத்து இதை முதலாவது எடுத்தாலும் முதலாவதுக்கும் 7வதுக்கும் நடுப்புள்ளிக்கு மேலதான் 2வது, 2வதுக்கும் 7வதுக்கும் நடுப்புள்ளிக்கு மேலதான் 3வது, 3வதுக்கும் 7வதுக்கும் நடுப்புள்ளிக்கு மேலதான் 4வது. இப்படித்தான் சக்தி மட்டங்கள் அமையும் என்றதை வழங்கிக் கொள்ளுங்கள். அதனாலதான் ஆரம்பத்தில் இடஒலி விரிசா இருக்கு, இடஒலி குறைஞ்சது. ஆரம்பத்தில் விரிசா இருக்கு, இடஒலி விரைவாக குறைவு சொல்றது, அதாவது விரைவாக குறைவுன்னு சொல்றது. விரைவாக குறைவடைகிறது. சக்தி மட்டங்களுக்கு இடையில சக்தி வித்தியாசம், அடுத்தடுத்த சக்தி மட்டங்களின் சக்தி வித்தியாசம் விரைவாக குறைவடைகிறது. ஆனால் சக்தி மட்டங்களின் சக்தி அதிகரிக்கிறது. எப்படி? சக்தி மட்டங்களின் அடுத்தடுத்த சக்தி மட்டங்களின் சக்தி அதிகரிக்கிறது. ஆனா அடுத்தடுத்த சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் விரைவாக குறைவடைகிறது. இதான் அந்த கோடுகள் நெருக்கம் அடைகிறது. அதிர்வன் கூடுற திசை, அதிர்வன் கூடுறது. அப்ப இதுல எவ்வளவு தெரியுது, சக்தி வித்தியாசங்கள் கூடின கோடு எங்க வரப்போகுது? லைமன் தொடர்பு தான் வரப்போகுது. பார்க்கவே தெரியுது, இதை பார்க்கவே தெரியுது. சக்தி மட்ட வித்தியாசங்கள் கூடியதுன்னா சக்தி கூடின கோடுகள் எங்க வரும்? லைமன் தொடர்ல உள்ள கோடுகள் சக்தி கூட. அப்ப சக்தி கூடினது எங்க வரும்? யூவியில வரும். அதிர்வன் கூடினது எங்க வரும்? யூவியில வரும். சக்தி கூடின அதிர்வன் கூட நேர்விகித சமம். அப்ப யூவிக்கு வரும் லைமன் தொடர். ஞாபகம் கஷ்டம். சரியா? பாமல் தொடர் நடுல, பாசன் தொடர் அடுத்தது. ஐயா சக்தி குறைஞ்சது, ஐயா சின்ன சின்ன இடவழி, அதுல சக்தி குறைஞ்ச கூட சக்தி குறைஞ்ச நீச்சது ஐயா வீச்சு அதுக்குள்ள வருது. இது பாமல் தொடர் இடைக்குள்ள இருக்கிற பாமக்கு, இது கட்டுல வீச்சு. அப்ப இது கட்டுல வீச்சுக்குள்ள இருக்கிற இந்த கோடுகளை கண்ணால நேர பார்க்கலாம்னு சொல்றோம். எங்க நிறமாலை மானி என்ற ஒன்று இருக்குந்தானே, எல்லாம் தேவையில்லை பாடத்திட்டத்துக்கு. இந்த ஐஎஸ் நிறமாலை பொருள் நிறமாலை மானி, அந்த நிறமாலை மானிக்குள்ளால பார்க்கும்போது நீங்கள் இந்த கோடுகளை கண்ணுக்கு பார்க்கலாம். வித்தியோர் தானே, அப்ப நிறமானதும் தெரியும், நிறங்களாக தெரியும். உதாரணம் சக்தி கூடினது இந்த 4வது கோடு, இந்த 4 கண்ணு தெரியும். இந்த 4 கண்ணு தெரியும். 4வது கோடு உதாரணம் சக்தி கூடினது. அது சக்தி குறைஞ்சது சிவப்பு நிற கோடு. இப்படி போடுங்க. இது சக்தி குறைஞ்சது சிவப்பு 6 போடுறோம். இது சக்தி கூடினது ஊதா என்று போடுறோம். ரெட்டும் வயலட், ரெட் அண்ட் வயலட். அம்புக்குறி மாதிரி கிடக்குது, அம்புக்குறி மாதிரி கிடக்குது, பக்கத்துல ஓட்டாதான் நல்லா இருக்கு. என்ன சரி, அம்புக்குறி இப்படி போடுவோமா? வயலட் இப்படி போடும். ஓகேயா? அது வி இதுதான். ஏன்னா சக்தி கூடினது 4வது கோடு, அதுதான் உதாரணம். சக்தி குறைஞ்சது சிவப்பு கோடு. நீங்க பார்க்க தெரிய இல்லையா? என்ன அப்ப அது 6000 கோடு, இது 5000. இதுல நீங்க சக்தி கூடினது குறைஞ்ச இது நிறத்தை மட்டும் நோட் பண்ணி இருக்கிறது. இதுல அதுடன் கூடுற திசை அதுடன் குறைற திசைன்னு ஒன்றும் இல்லை. பிரச்சனை. ஓகேயா? அடுத்த விஷயத்துக்கு வரும். இனி கோடுகிற போது
இதுல கூடுதல் இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கத்துக்கு அதிர்வெண் கூடுது குறையுதுன்னு எடுக்க வரும். கூடுதல் எடுக்கணும் இல்ல குறைதான் எடுக்கணும். இப்ப கூடுதல் எடுக்க போறோம். எந்த பக்கத்தை எடுக்க போறோம் என்றால் இங்க பாருங்க, இந்த பக்கத்தால அதிர்வெண் கூடுகிறது என்று எடுக்கிறேன். அப்ப அதிர்வெண் கூடுறது செய்யற கட்டாயம் சக்தி கூடுதல் எடுக்கலாம். அலைநீளத்தை சொன்னால் மாறிதான் குறிக்கிறது. அலைநீளம் இந்த பக்கமா தான் எனக்கு கூடும். அலைநீளத்துக்கு கீழே கூடுதல் இடவெளிகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அது தேவையான பாடத்துக்கு கேள்வியின் வாரம் ஒரு ரிசோர்ஸ் புக்ல படம் கிடக்காது. அதிர்வெண் கூடுற திசைக்கும் கோடுகள் இடவெளிகள் எப்படி இருக்குன்னா இல்ல மாறிடு. அதாவது தேவையில்லை அதிகமா பாட கேள்விகள் இதுவரைக்கும் கேள்வி வந்ததே இல்லை. அதிர்வெண்ணுக்கு கீழ்ற சக்திக்கு கீழ்ற வரைவுல தான் கேள்விகள் வாடுறது. எல்லா கேள்விகளும் அதுக்குதான் வந்திருக்கு. எப்ப 79ஆம் ஆண்டுல இருந்து வந்த அத்தனை கேள்வியும் இன்றைக்கும் வருது. 2024 வருது. வந்து வரும்போதும் அது இந்த அதிர்வெண் கூடுற திசை சக்தி கூடுற திசைக்கு மட்டும்தான் கேள்விகள் இருக்கு. ஓகேயா? சரி, அப்ப சக்தி கூடினதுங்க இந்த பக்கம் தான் சக்தி கூட. அப்ப எந்த தொடர் சக்தி கூடினது லைமன் தொடர். அப்ப லைமன் தொடர் இந்த பக்கத்துக்கு தான். அப்ப இந்த பக்கத்துல லைமன் தொடர் கீழே போறோம். முதலாவது போனது கே அல்வா. சரி, இதுல கே அல்வா போறோம். பாருங்க, கே அல்வா ரைட். அப்ப கே பீட்டா எந்த பக்கம் வரும்? கே அல்வா அங்கால வரும், மஞ்சால வரும். இதை பார்க்க தெரியும் உங்களுக்கு. கே அல்வாவோட கே பீட்டா விட கூட கே அல்வா வந்து 2 உண்டு, கே பீட்டா 3 உண்டு. அப்ப 3 வித்தியாசம் கொடுக்காரு. அந்த கோட்டுக்கு சக்தி கொடுக்க நகரு சக்தி கூட வரைக்கும் 5 சக்தி கூடுதல் சக்தி போடுது. அப்ப இதுக்கு அங்கால கே பீட்டா வரும். சோ அப்ப இதுல போடுங்க கே பீட்டா போட்டாச்சு. சரியா? கே அல்வா அங்கிருந்து நிலத்திறன் பாஞ்சது 2ல இருந்து 1 நோக்கி பாஞ்சது. இதங்க 3ல இருந்து 1 நோக்கி பாஞ்சது. என்ன பாருங்க. இப்ப அடுத்தது கே கேமா அங்க வரும். அது இன்னும் சக்தி கூட அங்கால. ஆனா கே பீட்டாவோட கே அல்வாவோட கே பீட்டா இந்த இவ்வளவாட கூட இவ்வளவு முடப்பா கே அல்வா, இங்க இருந்து இவ்வளவு கே பீட்டா. அல்வாவோட பீட்டாக்கு இவ்வளவு கூடுது. அடுத்த கேமாக்கு இவ்வளவு கொஞ்சம் இன்னொன்று குறையுது. அதிகரிக்கிற அளவு குறையுதுங்க. அப்ப கேமா அக்காதி இருக்கிற அளவு குறையுதுன்றபடியா இங்கேயும் கொடுத்த கேமா கிட்ட கொஞ்சம் சரியா கொஞ்சம் கிட்ட இருக்குமா 5 அளவு. ரைட், இதுதான் கே கேமா. இதுதான் 4ல இருந்து 1. புரியுதா? அப்ப அடுத்து 5ல இருந்து 1 என்ன செய்யும்? 5ல இருந்து 1 இன்னும் வித்தியாசம் குறைஞ்சுது. இது சக்தி அளவுல இருக்கு. எல்லாம் அதிர்வெண் அளவுல இருக்கு. இன்னும் கிட்ட வருது. சோ அப்ப அது இன்னும் கிட்ட வாக்குறேன் கே டெல்டா. சோ அப்ப இது 5ல இருந்து 1. இப்படி அடுத்தது இன்னும் வரும், அடுத்தது இன்னும் கிட்ட வரும், அடுத்தது இன்னும் கிட்ட வரும். இதைத்தான் சொல்றோம் என்ன, குவித்த ஒரு தொடர் இவ்வளவும் சேர்ந்ததுதான் லைன். இவ்வளவும் சேர்ந்ததுதான் லைமன் தொடர். இதுதான் யூவில வருது. சரியா? சரி, இப்ப பாமர் தொடருக்கு போறோம். அப்ப குறித்த ஒரு தொடர் தான் எவ்வளவு சேர்ந்து என்ப முதலாவது சக்தி நீங்க 1 முதலாவது அங்க இருந்து வந்து விழுந்தாலும் அதுல இன்னும் தொடர் கம்பல். முதலாவதுக்கு அதுக்கு அப்பால் எங்க இருந்து வந்து விழுந்தாலும் அது அதால வர கூடுகள் எல்லாம் லைவன் தொடர்புரிய கூடுகள். அதுல முதல் 4 தான் நாங்கள் லேவல் பண்ணி இருக்கிறோம். அங்காலே கூடுதல் இருக்குது, நாங்கள் லேவல் பண்ணவில்லை. இனி பாமர் தொடருக்கு வாங்க. இங்க முதலாவது கூட எல் அல்பாவை ஏன் இந்த எச் என்ற குறியீடு பாமர் தொடருக்கு வழங்கப்பட்டது? கண்ணுக்கு தெரிகிற கோடுகள் என்றபடியா கற்புல வீச்சுக்குள்ள வந்து கண்ணால பார்க்கக்கூடியதா இருக்கும் என்ற நிறங்களை காட்டுற கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறபடியா தான் அந்த எல் என்ற லேவலுக்கு எச் என்ற லேவலும் கொடுக்கப்பட்டது. ஐஎஸ்என் நிறமாலையில எச் அல்பா எச் பீட்டா எச் கேமான்றது பாமர் தொடர்கின்ற கோடுகளுக்கு மட்டும். அதுக்காக வேண்டி எம்எல்பாவும் ஐஎஸ்என் நிறமாலை கோடுதான், கே பீட்டாவும் ஐஎஸ்என் நிறமாலை கோடுதான். அதற்கெல்லாம் எச் என்ற குறியீடு கொடுக்கப்படவில்லை. பாமர் தொடரின் கோடுகளுக்கு மட்டுமே எச் என்ற குறியீடு கொடுக்கப்பட்டது. காரணம், கண்ணுக்கு தெரிகிறது. இந்த நிறமாலை மாணிக்க அறிவி கூடாக கண்ணுக்கு தெரியும். சும்மா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு புத்தகங்கள்ல பார்த்தா எல்லா கோடும் தெரியுது. அப்புறம் நீங்க எனக்கு யோசிக்கிறேன், என்ன புத்தகத்துல லைமன் ஒரு கோடுகளும் தெரியுது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் தெரியுது. அது புத்தகத்துல கருவியில பார்க்கும்போது தான் பாமத்தொடர் மட்டும் கண்ணுக்கு தெரியும். ரைட்டா? அடுத்தது இப்ப பாமத்தொடர் எல் அல்பா எச் அல்பாவை முதல் திறப்போம். அது 3 to 2.
அப்ப இது 2-1 2-1 அடுத்து ஒன்று ரெண்டு மூன்று இன்னும் கூட இவன் வித்தியாசம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் கூட 2க்கும் 3க்கும் குறைவு. அப்ப சக்தி குறைஞ்சு இஞ்சால சக்தி குறை. அப்ப அந்த எல் அல்பா கூட H அல்பா கூட இங்க இஞ்சால அதை இஞ்சால போடுறேன் இதுல வேற. இது H அல்பா அல்லது எல் அல்பாவா? இதங்க இருந்தங்க 3ல இருந்து 2. சரி, அப்ப H பீட்டா அங்க இருந்தங்க யோசிப்பா. H பீட்டா இப்ப 3ல இருந்து 2 விட 4ல இருந்து 2 பெருசு, வித்தியாசம் கூட என்ன? அப்ப இதை விட சக்தி கூட அல்லாது. அப்ப அந்த பக்கமா தான் சக்தி கூடின பக்கமா இந்த பக்கம் வரப்போது அது H பீட்டா. அது எவ்வளவு தூரத்துல வரப்போகுது போட கவனிங்க எல்லாரும், போட கவனிங்க. இப்ப இதுல பாருங்க, இது முதலாவது கோடு, இது வந்து H அல்பா போட்டுட்டா. H பீட்டா போட இந்த இடைவெளியில இருந்து 2 இடைவெளி H அல்பாவுடைய கோடு இந்த சக்தி இந்த வித்தியாசம், H பீட்டாவுடைய கோடு இதுல இருந்து இங்க வருது. அப்ப அந்த அதிகரிப்பு இது, அந்த அதிகரிப்பு இங்கே காட்டிக்கிறோம், எங்க காட்டிக்கிறோம்? இங்க 2வது 3வது கோடு கிடையாது காட்டிக்கிறோம். இந்த பிராக்கெட் பண்ணி இருக்குல்ல, ரெட்டால பிராக்கெட் பண்ணி இருக்குல்ல, நீ அதை பார்க்கும். இது முதலாம் கோட்டுக்குரியது தாண்டல், இது 2ஆம் கோட்டுக்குரிய தாண்டல், இது 3ஆம் கோட்டு. 2ஆம் 3ஆம் கோட்டுக்குரிய இடைவெளி இருக்கே வித்தியாசம், அதே வித்தியாசம் தானே இங்க முதலாவது 2ஆம் இடையில வரும். புரியுதா இல்லையா? கேள்விகள் வந்திருக்கா இல்லையா? முதலாவது இங்க 2வது 3வது இடையில வர வித்தியாசம் தான் இங்க முதலாவது 2ஆவது. அப்ப இங்க பாருங்க, 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் இடையில வர வித்தியாசம் என்ன? அந்த 4க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் தான் அது. இந்த ஸ்பேஸ் கே கேமா கே பீட்டா இடையில உள்ள வேறுபாடு வடிவா பாருங்க, 4க்கும் 3க்கும் இந்த இடைவெளி, அந்த இடைவெளி தான் இங்க முதலாவது 2ஆவது. இந்த 2ஆம் இடைவெளி தான் இங்க முதலாவது. புரியுதா? H பீட்டா H பீட்டா இதுதான் 4ல இருந்து 2. அப்ப இங்கேயும் 3க்கு 4க்கு உள்ள வித்தியாசம் தான் இது, இங்கேயும் 3க்கு 4க்கு உள்ள வித்தியாசம் தான் இது. அந்த மேல பார்த்தா தெரியும், இந்த 4 3 உள்ள வித்தியாசம் தான் இது, இங்கேயும் 4 3 உள்ள வித்தியாசம் தான் இது. ஓகே, அப்ப அதே மாதிரி அங்க 3ஆம் இடைவெளி, இங்க 2ஆம் இடைவெளியா வருது. அடுத்த பிராக்கெட் மேல போட்ட சின்ன பிராக்கெட் இருக்காங்க, இந்த இது 2 ஜமன் தான் அந்த இடைவெளி. அப்ப இங்க 3ஆம் இடைவெளியா இருக்கிறது, இங்க 2ஆம் இடைவெளியா வருது. அதே அளவுக்கு போடும், இந்த ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தான் இங்க வருது. H கேமா இது 5ல இருந்து 2. அதே மாதிரி அடுத்தது H டெல்டா 6ல இருந்து 2. இப்ப அடுத்த இன்னும் கிட்ட வரும், அடுத்த இன்னும் கிட்ட வரும், அதெல்லாம் தேவையில்லை. சரியா? இது என்னது? பாமர். இந்த கோடு தாண்டா நிறம் உள்ள கோடு. இந்த 4வது கோடு பக்கத்துல ஊதா நிறம் வந்து காட்டுங்கோ V, முதலாவது கோடு பக்கத்துல சிவப்பு நிறம் வந்து காட்டுங்கோ R. இடையில கொஞ்சம் நீலம் மஞ்சள் எல்லாம் இருக்குதான் இடையில. அந்த ஓடர் மாறாம இருக்கணும், விஜியோர் ஓடருக்கு இருக்கணும். அதன்படி யோசிச்சா சரியா? துல்லியமான நிறங்களா இல்லையா அந்த இடக்கோடுகள்? சில விட கேள்வியில போடினும், ஆனா அதுக்கு மேல ஒரு துல்லியமான நிறம் இல்லை, பக்கத்து பக்கத்து நிறங்கள் கலந்ததான் தான் இருக்கு. சரிதான், ரைட். அடுத்தது பாசங்கருக்கு வாங்க. இது விசிபிள் விஜியோர். இங்க இந்த 4வது கோட்டுக்கு நேர விஜியோர் போட்டா இங்க R. கட்புல வீச்சு, கட்புலம், பார்வை புலம் அல்லது கட்புலம். அடுத்தது பாசங்கள் இருக்குவாங்க. அப்ப அது இன்னும் சக்தி குறைவா தானே இருக்கும். அப்ப சக்தி இன்னும் நீங்க அது இன்னொரு முக்கிய விஷயம், இந்த ஸ்பேஸை விட இந்த அடுத்த ஸ்பேஸ் குறையும். சக்தி அதிர்வன் படத்துல வடிவாக கவனிச்சு கொள்ளும். இந்த லைமனு தொடருக்கும் பாமத்தொடருக்கும் இடையில உள்ள வேறு வித்தியாசம் இருக்குல்லோ, அதை விட பாமத்தொடருக்கும் பாசந்தொடருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் குறையணும், வடிவாக கவனிக்கணும் அதை. சோ அப்ப நான் இதுல சொல்றேன், M அல்பா இது 4ல இருந்து 3. சரியா? இங்க அடுத்த M பீட்டா, அதுக்கு இடம் வந்த வித்தியாசம் இங்க 3 இடத்துல இருக்கு. M அல்பாவோட M பீட்டா இந்த அதிகரிப்பு கொஞ்சம் தான் இருக்கு. அந்த அதிகரிப்பு இங்க 2ஆம் கோடு 3ஆம் கோடு கிடையாது, இங்க 3ஆம் கோடு 4ஆம் கோடு கிடையாது.
விளங்குதா? அப்ப இங்க நாங்கள் போட போற இடைவெளி, இரண்டாவது கோட்டுக்கான இடைவெளி முதலாவது இடைவெளி தானே. இரண்டாவது கோட்டுக்கு முதலுக்கும் ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி முதலாவது இடைவெளி. இங்க இரண்டாம் இடைவெளிக்கு சமன், அங்க மூன்றாம் இடைவெளிக்கு சமன். விளங்குதா? அப்ப வடிவாக கவனிச்சு அந்த இடைவெளியை கவனிச்சு அதே அளவுக்கு சேர்க்கிறோம். அதே அளவுக்கு இங்க இருக்கிறோம். இது என் பீட்டா, இது 5 3. சரியா? அங்க இரண்டாம், இங்க 4ஆம் இடைவெளி, இங்க 3ஆம் இடைவெளி, இங்க 2ஆம் இடைவெளி. இந்த 3ஆம் இடைவெளி இங்க 2ஆம் இடைவெளியா வருது. எம் கேமா. சோ இது 6 3. அடுத்தது இன்னும் கிட்ட போடுங்க. 7 3. அப்புறம் அடுத்தது இன்னும் கிட்ட, அங்க அழுதவே இல்லை. சரியா? எம் டெல்டா போடுறோம்னா சரி. இப்ப இதுக்கு பேர் தான் பாசன், இதுதான் ஐஆர். இந்த இடைவெளியை விட இந்த இடைவெளி குறைவோனும். வடிவாக கவனிக்கும். இந்த இடைவெளியை விட இந்த இடைவெளி குறைவோனும். இன்னும் கொஞ்சம் கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் படம் கட்டி போச்சு. சரியா? எம் அல்பா இரண்டாம் இடைவெளி, இங்க முதலாம் இடைவெளி. எம் பீட்டா மூன்றாம் இடைவெளி, இங்க 2ஆம் இடைவெளி. அடுத்தது இன்னும் கிட்ட. சரியா? இது 4 3, 5 3, 6 3, 7 3. ஓகேயா? முடிவு. இது பாசன் ஐயா, பாசன் ஐயா. ஓகே. இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் குறையும். உங்களுக்கு அந்த இடைவெளியை காட்டினது விளங்குதா? இப்ப இந்த 2ஆம் இடைவெளி ரைட்டா, இங்க முதலாம் இடைவெளியே இருக்கும். இங்க 3ஆம் இடைவெளி, இங்க 2ஆம் இடைவெளி, இங்க முதலாம் இடைவெளியே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. வடிவம் இந்த இடைவெளிகளை வழங்கி கொள்வோம். அடுத்தது இந்த இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு என்ன படம் வழியா இந்த ஸ்பேஸோட இந்த ஸ்கிரீனும் இது நல்ல அகலமா வரும், இது கொஞ்சம் அகலம் குறைவா வரும், இது இன்னும் குறைவா வரும். சொல்றவங்க அந்த ரேஞ்ச், இந்த வீச் தொடர்ந்த வீச் லைன் கொஞ்சம் பெரிய வீச்சா இருக்கும், பாமத்துறவு கொஞ்சம் வீச்சா இருக்கும், பாசம் இன்னும் குறைவா இருக்கும். இப்ப இந்த 2ஆம் இடைவெளி, இந்த முதலாம் இடைவெளி. அப்ப லைன் இவ்வளவுன்னு சொன்னா பாமத்துறை இவ்வளவு தான் சொல்ல. இவ்வளவு லைன் தோறன்னா இதுதான் அங்க அடுத்ததுக்கு முதலாவது. அடுத்தது அடுத்தது அதுதான் ஜாலிஞ்சாலும் உள்ளார்ந்த விளக்கம் இருந்தா ஒற்று கேள்வியும் முன்ன விழுத்தேறாது, ஒற்று கேள்வியும் விழுத்தேறாது. சரிதான்? இப்ப இதை நாங்கள் உங்களுக்கு யூடியூப்ல போடுறபடியா நீங்கள் நிப்பாடி பார்த்து வடிவா வழங்கி கொள்ளலாம். அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய விளங்கட்டும், கொஞ்சம் விளங்க கஷ்டமா இருந்த பாடம் இது, சும்மா இல்லை. இருக்கிறது யூனிட் 1, அதுக்குள்ள கொஞ்சம் விலங்கம் இருக்கிறதால. இப்ப இன்னொரு விஷயம் இதுல காட்டுறாங்க பாருங்க. இப்ப இந்த இடவெளியை புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? அடுத்த விஷயம், இந்த 12 கோட்டை நீங்கள் இப்ப சக்தி வரிசையில போடுறாங்க இல்லையோ? 12 கோட்டை இந்த சக்தி வரிசையில இருக்கு, அது ஒரு வரிசையில இருக்கு, அல்லது இங்க ரிவர்ஸ்ல பார்த்தா ஒரு வரிசை. ஓகேயா? இப்படி போட்டா அது பண்ண ஒரு வரிசை, சக்தி ஒரு வரிசை, மற்ற உலமா பார்த்தா அது பண்ண ஒரு. அப்ப நான் எல்லாம் முதலாவதுக்கு எங்கிருந்து வந்து விழுந்தாலும் 2ஆவதுக்கு எங்கிருந்து வந்து விழுகிறது குறைவா தான் இருக்கும் சக்தி. 3ஆவதுக்கு எங்கிருந்து வந்து விழுந்தாலும் 2 குறைவா தான் இருக்கும்.
ஒரு நாளும் இன்டர்வியூ பண்ணாது. யோசிப்பாங்க, 2 விட 6 பெருசுமே நடக்கும். 2 அடுத்தடுத்த சக்தி வித்தியாசம். இது 6 5 தாண்டி 4 தாண்டி 3 தாண்டி 2க்கு வந்து விழுகுது. அப்போ சக்தி இருக்கு. அது சக்தி முதலாவது 2வது முறை 2வது 3 முடிவுக்கு முறையில் உள்ள வித்தியாசம் குறைவுங்க. அப்ப இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. சரியா? மற்ற செஞ்சு பாருங்க. இப்ப இந்த இந்த இடைவெளி இருக்குது, இந்த வித்தியாசம், இந்த கோட்டுக்கிடையிலான வித்தியாசம் அதான் இது. இந்த கோட்டுக்கிடையிலான வித்தியாசம் அதான் இது. அந்த இடிஞ்ச ஒரு கோட்டின் சக்திக்கே சமனா இருக்கு சொல்றாங்க. இப்ப இந்த வித்தியாசம் 4வது 3வது உள்ள வித்தியாசம் தான் இது. அதே இதுதான் இங்கேயும் இருக்கு. 4வது 3வது உள்ள வித்தியாசம் தான் இது. அதே இதான் 4 3. அது இந்த கோட்டின் சக்தி. அது கோட்டின சக்தி. இங்க வித்தியாசங்களுக்குரிய சக்தி, இங்க கோட்டின் சக்தி. அதாவது லைமன் தொடரின் 2ஆம் 3ஆம் கூறுகளுக்கு இடையில் உள்ள சக்தி வித்தியாசம் பாமர் தொடரில் 1ஆம் 2ஆம் கூறுகளுக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமன். இது பாமர் தொடரின் பாசன் தொடரின் 1ஆம் கோட்டின் சக்திக்கு சமன். விளங்குதா கன்செப்ட் என்னன்னு? அங்க 1ஆம் 2ஆம் 3ஆம் கூடுதலுக்கு இடையிலான வித்தியாசம், 1ஆம் 2ஆம் கூடுதலுக்கு இடையிலான வித்தியாசம் இங்க 1ஆம் கோட்டின் சக்திக்கு சமன். இப்படி வேறுபட்ட தொடர்புகளை நீங்க எடுக்கலாம். இப்படி எத்தனையோ தொடர்புகளை எடுக்கலாம். தொடர்பு இப்ப இங்க இந்த 5 3 இது 5 3 லைன் தொடர்ந்து 2ஆம் 4ஆம் கோட்டுக்கு இடையிலான வித்தியாசம். 5 3 2ஆம் 4ஆம் கோடு. இங்கே இருக்க 5 1ஆம் 3ஆம் கோட்டுக்கு இடையிலான வித்தியாசம். இங்கே இருக்க 5 3 2ஆம் கோட்டின் சக்திக்கு சமன். 2ஆம் கோட்டுக்கு இப்படி எத்தனை விதமா கேள்விகளை உருவாக்கலாம். எல்லாம் இந்த படத்தை வச்சுதான் விளக்கம் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் இந்த படம் தான் விளக்கம். இதுக்குள்ள வச்சுக்கொண்டு எத்தனை கேள்வியை உருவாக்கலாம். அதுக்கு இது சமன், இதுக்கு அது சமன், அதை பெருசு சின்ன தெரிய 12 ஓட்டே தான் அடிக்கடி சிலர் அங்கு வரிசையில போட்டு சொல்லி இருக்கிறாங்க. அது வைப்பான், சக்தியில வைப்பான், அலைநிலத்துல வைப்பான். இந்த படம் என்ன சொல்லுது, இந்த படம் என்ன சொல்லுது, இந்த படம் என்ன சொல்லுது, எல்லாம் கன்செப்ட் விளங்கிட்டுதான். இப்ப இதுதான் காலல் போட்டு நிறமாகும் பற்றிய சிறு விளக்கம் சொல்லி கூட நான் சொல்ல விளைக்கிறேன். ஓகேயா? ரைட். நன்றி, வணக்கம்.